போர் முடிந்துவிட்டது. ஆனால் ஒடிசியஸின் நிஜமான போர் இப்பதான் ஆரம்பிக்கப் போகுது. புத்திசாலித்தனத்துக்கு இன்னொரு பெயர் ஒடிசியஸ். ட்ரோஜன் குதிரையை உருவாக்கி வெற்றியை தந்த அந்த மனிதன் அடுத்த 10 ஆண்டுகள் தன் சொந்த ஊரான இதாகாவிற்கு போக முடியாமல் தவிப்பார் என்று அவரே நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு மாவீரனின் கடல் பயணம் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் விடாமுயற்சி மற்றும் அன்பின் போராட்டம். கப்பலில் கிளம்பிய ஒடிசியஸின் வீரர்கள் முதலில் சென்றது லோட்டஸ் ஈட்டர்ஸ் தீவிற்கு. அங்கே இருந்த மக்கள் ஒரு விசித்திரமான பூவை சாப்பிட்டார்கள். அதை சாப்பிட்டவர்கள் தங்கள் நாடு, குடும்பம், ஏன் தங்களையே மறந்துவிட்டார்கள். இது ஒரு போதைப் பொருள் போல. நாம் அடைய வேண்டிய இலக்கை மறக்கச் செய்யும் எதையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு இதுவே முதல் பாடம். இப்போது ஒடிசியஸ் ஒரு மிகப்பெரிய குகைக்குள் நுழைகிறார். அங்கே வாழ்ந்தவன் பாலிஃபீமஸ், ஒற்றைக்கண் கொண்ட அரக்கன். அவன் இவர்களை பிடித்து குகைக்குள் அடைத்து விட்டான். அரக்கன் இவர்களை ஒவ்வொருவராகச் சாப்பிடத் தொடங்கிய போது ஒடிசியஸ் ஒரு தந்திரம் செய்தார். தன்னை யாரும் இல்லை என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவன் கண்ணை குத்திவிட்டு அவர்கள் தப்பித்த போது அரக்கன் அலறினான், யாரும் என்னை காயப்படுத்தவில்லை என்று. இதை கேட்டு மற்ற அரக்கர்கள், யாரும் உன்னை காயப்படுத்தவில்லை என்றால் பிறகு ஏன் கத்துகிறாய் என்று கூறிவிட்டு சென்றனர். காற்று கடவுள் ஏயோலஸ் ஒடிசியஸிற்கு ஒரு பையை கொடுத்தார். இதாகா கரையை அவர்கள் நெருங்கிய போது ஒடிசியஸ் தூங்கிக் கொண்டிருந்தார். பேராசை கொண்ட வீரர்கள் அந்த பையில் தங்கம் இருப்பதாக நினைத்து அதை திறந்தனர். விளைவு, ஒரு பயங்கரமான புயல் அவர்களை மீண்டும் வெகு தூரம் கொண்டு சென்றது. அவர்கள் மீண்டும் நடுக்கடலில் தவித்தனர். அடுத்து அவர்கள் சந்தித்தது மாயக்காரி சிர்சி. அவள் ஒடிசியஸின் வீரர்களை பன்றிகளாக மாற்றினாள். ஒடிசியஸ் அவளை தோற்கடித்து அங்கே 1 வருடம் தங்கியிருந்தார். அவளுடைய அறிவுரைப்படி அவர் பாதாள உலகத்திற்கு சென்றார். அங்கே இறந்து போன தன் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பு மிகவும் உருக்கமானது. கடல் கன்னிகளின் பாடலை கேட்டால் எப்பேற்பட்ட வீரனும் மயங்கி விடுவான். ஒடிசியஸ் தன் வீரர்களின் காதுகளில் மெழுகை அடைக்கச் சொன்னார். அதன்பின் ஸ்கைலா மற்றும் செரப்டிஸ். ஒரு பக்கம் மரணம், மறுபக்கம் அழிவு. ஒடிசியஸ் தன் 6 வீரர்களை பலி கொடுத்து தப்பினார். ஒரு தலைவன் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம். 7 ஆண்டுகள் கலிப்சோ ஒடிசியஸை தன் தீவில் சிறை வைத்தாள். இறுதியாக இதாகா திரும்பிய போது அங்கே 100கணக்கானோர் அவர் மனைவியை திருமணம் செய்ய காத்திருந்தனர். ஒடிசியஸ் ஒரு பிச்சைக்காரன் வேடத்தில் நுழைகிறார். அவர் வில்வித்தை அவருக்கு வெற்றியை தந்தது. 20 ஆண்டுகளுக்குப் பிறகு குடும்பத்துடன் இணைந்த அந்த தருணம் உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த முடிவுகளில் ஒன்று. இதுதான் மாவீரன் ஒடிசியஸின் கதை. நண்பர்களே, ஒடிசியஸின் இந்த தந்திரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான புராண கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.